அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் பாமக நிறுவனர் ராமதாஸை நேரில் சந்தித்து பேசினார். அப்பொழுது நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பாக பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாசுடன் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் கடந்த 5ஆம் தேதி திடீரென சந்திப்பு பேசியதாக கூறப்படுகிறது. இந்த சந்திப்பின் போது மக்களவைத் தேர்தலுக்கான கூட்டணி குறித்து இருவரும் பேசியதாக தகவல்கள் வெளியானது. அப்போது அதிமுக கூட்டணியில் பாமக சார்பில் 10 மக்களவை தொகுதிகள் கேட்கப்பட்டதாகவும், ஆனால் ஆரணி, சிதம்பரம், கடலூர், தருமபுரி உள்ளிட்ட 6 மக்களவை தொகுதிகளை பாமகவுக்கு ஒதுக்கீடு செய்ய அதிமுக முன்வந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தைலாபுர தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸை நேரில் சந்தித்து பேசினார். அப்பொழுது நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பாக பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாமகவுக்கு 7 மக்களவை தொகுதிகள் மற்றும் 1 மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை வழங்க அதிமுக முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இதன் மூலம் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாமக இணைவது கிட்டத்தட்ட உறுதியாகியுள்ளது.